like I'm floating in. Break out, I've got to see. வெல்கம் பேக் டு மை சேனல். ஸோ சேனலுக்கு புதுசாக மறக்காம சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுங்க. ஸோ இன்றைக்கி என்னென்னு பார்த்தீங்கன்னா ப்ரீவியஸ் வீடியோ வந்து இந்த ஈஸாவோட முடிச்சிருப்பேங்க. ஸோ இப்போ வந்து எங்கே போகிறோம்னு பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட வந்து நம்ம ரைடு வந்து எல்லாமே கம்ப்ளீட் ஆகிடுச்சுங்க. சரிங்களா, நம்ம வந்து ஒரு 3 days ட்ரிப் வந்து போட்டிருந்தோம். சரிங்களா, அதனால் வந்து கிட்டத்தட்ட ஒரு 4-5 எபிசோடு வந்து உள்ள ஆல்ரெடி போட்டிருப்பேன். நீங்கள் வேணால் போய் பாருங்கள். சரிங்களா, லாஸ்ட்டாக வந்து இந்த ஈஸாவோட முடிச்சிருவேன். ஸோ எங்கேன்னு பார்த்தீங்கன்னா கோயம்புத்தூரில். ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நம்ம வந்து எல்லா எபிசோடும் முடிச்சிட்டேங்க. ஸோ இனி வந்து பார்த்தீங்கன்னா நம்ம அப்படியே பைக்கில் போய்கிட்டே பேசலாம். இப்போ என்னென்னலாம் சொல்லணும் அப்படின்னு நான் சொல்லிகிட்டே போயிட்டே இருக்கேன். சரிங்களா, ஸோ சேனலுக்கு மறக்காம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுங்க. சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு அப்படியே வீடியோ பாருங்கள். சரிங்களா, ஸோ வாங்க பைக் ஓட்டிகிட்டே பேசலாம். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம வந்து கிளம்பியாச்சுங்க. ஸோ இதோட முடிச்சுருங்க. சிவன் டெம்பிளை பார்த்தாச்சு. சிவனுக்கு ஒரு சாமி கும்பிடு போட்டு சாமி கிளம்புறோம். டாட்டா, உங்கள் ஆசீர்வாதத்தோட. சரிங்களாங்க, ஸோ நம்ம பைக்கில் வந்து பார்த்திங்கன்னா ஜஸ்ட்டு 3 பாயிண்ட் தாங்க இருக்குது பெட்ரோல். நம்ம வந்து இன்னும் ஒரு 250 கிலோமீட்டர்ஸ் போகணும். இன்னும் ஒரு 500க்கு அது பெட்ரோல் போடணுங்க. ஸோ அப்போ தான் வந்து நிற்கும். சரிங்களா, ஸோ வந்து நம்ம போயிட்டு நீ அவ்வளோதாங்க. ஸோ இப்போ வந்து ஃபைனல் வீடியோ ஆஃப் திஸ் ட்ரிப்புங்க. ஸோ சேனலுக்கு புதுசாக தான் ப்ரீவியஸ் வீடியோ நிறையா போட்டிருக்கேன். நம்ம வந்து ஒரு பெரிய ட்ரிப்பில் இருந்தாங்க. 3 நாள் ட்ரிப்புங்க. ஸோ 3 நாள் ட்ரிப்பு எப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு 3 days ட்ரிப்பில் இருந்தாங்க. என்ன பெங்களூர், மைசூர், ஊட்டி, கோயம்புத்தூர்னு. ஸோ கோயம்புத்தூரை முடிச்சாச்சுங்க. ஃபைனலாக நம்ம பிளான் பண்ண மாதிரி எல்லாமே முடிச்சாச்சு. ஸோ அப்போ வந்து நம்ம அவ்வளோதாங்க. இனி நம்ம மதுரை போய்கிட்டு இருக்கோம். ஸோ கோயம்புத்தூர் டு மதுரை கரெக்டாக 250 கிலோமீட்டர்ஸ். ஸோ டைம் வந்து பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட 6:47 ஆகுதுங்க. ஸோ வீட்டுக்கு போகிறதுக்குள்ளே எப்படியும் ஒரு 3 o'clock பாருங்க, ஒரு 11 o'clock ஆயிரும் தான் நினைக்கிறேன். சரிங்களா, ஸோ அதுக்குள்ளே மேக்ஸிமம் வந்து நம்ம போயிடுவோம். எங்கேயும் இடையில வந்து சாப்பிட்ணுங்க. ஸோ அதனால் வந்து கொஞ்சம் லேட் ஆயிரும். ஸோ போயிடுவோம். சரிங்களா, ஸோ ஸ்டே டியூன்ட். லைட்டாக தான் பேசுவேன், ஏன்னா வந்து இது வந்து எண்டாவது வீடியோன்றனால சும்மா லைட்டாக பேசிவிட்டு ஸோ எப்படிலாம் இருந்துச்சு அப்படின்றது ஒரு சின்ன எக்ஸ்பீரியன்ஸ் மாதிரி தான் சொல்லுவேன். ஸோ கொஞ்சம் வெளியே போயிட்டு நான் அப்படியே கண்டினியூ பண்ணுறேங்க வீடியோவை. ஸோ இப்போ வந்து பார்த்திங்கன்னா ஈஸா வந்து தாண்டி வந்துட்டோங்க. ஸோ தாண்டி வந்தாச்சு. ஸோ இப்போ வந்து பார்த்திங்கன்னா ஆனால் ஈஸா உண்மையிலே ஒரு வேறு லெவல் பிளேஸுங்க. உண்மையிலே ஒரு செம்ம பிளேஸ் இது. கோயம்புத்தூர் யார் வந்தாலும் சரி ஈஸா வந்து பார்க்காம மட்டும் போயிடாதீங்க. உண்மையிலே ஒரு நல்ல இடம், ஒரு பீஸ்ஃபுல்லான இடம். எந்தெந்த ஏரியாவிலேருந்து வராங்க நிறையா. அங்கே இப்போ வந்து ஏதோ சேவ் சாயில் அப்படின்லாம் போட்டு வச்சுருந்தாங்க. ஸோ ப்ரீவியஸ் வீடியோவில் பார்த்துருந்தீங்கன்னா தெரியும். ஸோ பார்க்கலாட்டி அதை வீடியோ பார்த்துட்டு வந்து இதை பாருங்கள். ஏன்னா சேவ் சாயில் அப்படின்னு போட்டு நிறையா இது பண்ணிகிட்டு இருந்தாங்க. ஃபாரினர்ஸ்லாம் வச்சு பண்ணிகிட்டு இருந்தாங்க. சரிங்களா, இனிமேல் நல்லா இருந்துச்சுங்க. பரவாயில்ல, இத்தனை பேர் நம்ம ஈஸாவை அந்த ஒரு ஹிந்து கோயிலில் கட்டி அது சிவன் கோயில் மாதிரி ஒன்று வச்சு அதை நிறைய பேர் வழிபடுற மாதிரி வந்து ஒரு டூரிஸ்ட் மாதிரி அது ஒரு பாசிட்டிவ் எனர்ஜி கிடைக்குங்க. அதுக்குள்ளே போய் நிற்கும்போது பரவாயில்லையே, அப்படியே நிம்மதியாக உட்காந்துட்டு அப்படியே வரலாம். ஒரு நல்ல இடம் அது இங்கே கோயம்புத்தூரில் இருக்கிறவங்களுக்கு. அப்புறம் என்னென்னு பார்த்தீங்கன்னா ஸோ அதாங்க. ஸோ இன்னும் வந்து நான் வந்து சாப்பிடவே இல்லைங்க. காலையில் சாப்பிட்டதுங்க, அதுக்கடுத்து இன்னும் சாப்பிடவே இல்லை. ஸோ இனிமேல் தான் சாப்பிடவே போகணும். அதான் எங்கேயாவது ஒரு தடவை லைட்டாக சாப்பிட்டு அப்படியே வந்து கிளம்பிடலான்னு பார்க்குறோங்க. ஸோ ஆக்சிடெண்ட்டுங்க. ஸோ இந்த இடத்துல தான் ஆக்சிடெண்ட் ஆகிடுச்சு போல். என்னாச்சு? ஓ மை காட், ஆக்சிடெண்ட். யாருக்கு எதுவும் ஆகலைல்ல? ஸோ என்னாச்சுங்க? என்னண்ணா ஆச்சு? எதுவும் ஆகலையில? எப்படி வண்டியை இடிச்சிட்டாங்களா? பைக்கோ? 2 வீலர் கார்? ஸோ சரிங்க சார், ஆக்சிடெண்ட்டுங்க. ஐயோ பாவம், உள்ள குழந்தைங்கள்லாம் உட்காந்துருந்தாங்க. சரி, இந்த மாதிரிலாம் பார்க்கும்போது தாங்க அப்படியே ஒரு மாதிரி ஆயிரும். வண்டி ஓட்டுறதுக்கே ஒரு மாதிரி அப்படியே கை காலெலாம் ஒரு மாதிரி நடுங்கிடும். ஸோ பெட்ரோல் போட்டு அப்படியே கிளம்புவோங்க. ஸோ 3 பாயிண்ட்டு தான் இருக்குது. ஸோ அதனால் வந்து பெட்ரோல் போட்டுருவோம். பெட்ரோல் போட்டு போகிறது தான் பெஸ்ட்டு.
போய் சாப்பிட்டு அப்படியே கிளம்பிடலாங்க. ஸோ சாப்பிட்றது தான் எங்கே கரெக்டான இடம் எங்கே வைக்கிறதுன்னு தெரில. ஸோ அதை மட்டும் சாப்பிட்டோம்னு வச்சுக்கோங்களேன், அப்படியே கிளம்பிடலாங்க ஒரே தான். நம்ம வந்து நல்லா வெரைட்டி தான் ஓட்ட போகிறோம். ஸோ நார்மலாக தான் ஓட்ட போகிறது கிடையாது. ஸோ ஒரு ஒரு 100 மெயின்டைன் பண்ணுவோங்க நாங்கள். சரிங்களா? நைட் டைமு இன்னைக்கு கொஞ்சம் வெள்ளனாகவும் போகணும்ல, ரொம்பவும் பொறுமையாகவும் போக முடியாது. பட் கேர்ஃபுல்லாக போவோம். ஸோ நம்ம கண்ட்ரோல் பண்ணுற ஸ்பீட் அளவுக்கு போகலாம். சரிங்களா? அதனால் வந்து ஸோ போயிடலாம், நல்லா சேஃபாக போயிடலாம். ஸோ கிட்டத்தட்ட 1000 கிலோமீட்டர்ஸ் கிட்ட 1100 கிலோமீட்டர்ஸ் வரையும் கரெக்டாக ஓடிட்டோம். ஸோ இன்னும் எவ்வளோ தானே, ஸோ இன்னும் ஒரு 200 கிலோமீட்டர்ஸ் தானே. ஸோ ஓட்டிடலாம், ஒன்றும் பிரச்சனை இல்லை. சரிங்களா? ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா, ஸோ எனக்குள்ளே ஒரு சின்னதாக கொஞ்சம் சாப்பிட்டோங்க. சாப்பிட்டு அப்படியே ஏன்னா வந்து ரொம்ப பசி எடுக்க ஆரம்பிச்சிச்சு. ஸோ காலையில் சாப்பிட்டதா வாடான்னு சாப்பிட்டு இன்னி தெம்பாக ஓட்டிகிட்டு போகலாங்க. நம்ம ப்ளூ ஏஞ்சலையும் நம்ம ப்ளூ ஏஞ்சலுக்கும் சாப்பாடு போட்டாச்சு. ஸோ நானும் சாப்பிட்டேன். 2 பேருமே இப்போ தெம்பாக போகிறோம். நானும் என்னோடய ப்ளூ ஏஞ்சலும் 2 பேருமே சாட்டிஸ்ஃபேக்ஷனோடு வெளியேறுறோம். கோயம்புத்தூர் விட்டு வெளியேற போகிறோம். சரிங்களா? ஸோ தேங்க்ஸ் டு கோயம்புத்தூர். இன்னும் நான் கோயம்புத்தூர் விட்டு வெளியே ஏறலை, பட் இருந்தாலும் கோயம்புத்தூருக்கு தேங்க்ஸ் சொல்லிக்கிறேன். நான் உண்மையிலே நல்லா இருந்துச்சுங்க. இந்த ட்ரிப்பு வந்து உண்மையிலே ரொம்ப சக்ஸஸ்ஃபுல்லாக நம்ம முடித்து கம்ப்ளீட் பண்ணியாச்சுங்க. ஸோ ஏற்கனவே ப்ரீவியஸ் வீடியோலாம் போய் பாருங்கள். என்னால் மேக்ஸிமம் எவ்வளோக்கு எவ்வளோ எடிட் பண்ணி எவ்வளோக்கு எவ்வளோ கான்ஃபிடண்ட்டாக அவங்கள்ட்ட நான் வீடியோ எக்ஸ்போர்ட் பண்ண முடியுமோ அந்தளவுக்கு கொடுத்துருக்கேன். சரிங்களா? நம்ம கூடிய சீக்கிரத்தில் ஆனால் இன்னொரு விஷயம் சொல்லிக்கிறேங்க. ஸோ இப்போ நீங்கள் பார்த்ததில் ஒரு சில வீடியோஸ்லாம் வாய்ஸ் ஓவர் போட்டுருப்பேன். ஒரு சில வீடியோஸ்லாம் ஒரு மாதிரி நல்லாயிருக்கும், பட் வந்து வாய்ஸ் வந்து அங்கங்கே கொஞ்சம் மிஸ்மேட்ச் ஆன மாதிரி தெரியும். அது எல்லாத்துக்கும் காரணம் வந்து கோப்ரோ வந்து ஆடியோ ரெக்கார்டில் அதுதான் காரணம், வேற ஒன்றும் இல்லை. சரிங்களா? ஸோ அதுக்காக தான் கூடிய சீக்கிரம் நம்ம ஒரு வேறு கோப்ரோ எடுத்துருவாங்க, ஒன்றும் பிரச்சனை இல்லை. பார்த்தீங்கன்னா ஸோ முன்னாடி போகிறாங்க பார்த்தீங்களா, அந்த TN49BQ0015. ஸோ அவங்க போயிட்டுருந்தாங்க. ஸோ போயிட்டு இருக்கும்போது நான் நின்று பார்த்துட்டே இருந்தாங்க. நான் கண்டுக்கவே இல்லைங்க. அப்படியே அங்கிட்ட இருந்து உட்காந்து பார்த்தவங்க என்னவா பண்ணாங்க, அப்படியே என்னோடய ஐடி தான் ஹெல்மெட்டில் இருக்குல்ல, ஸோ ஹெல்மெட்டில் அதை எடுத்து அடித்து பார்த்தாங்க. சரிங்க, நீ நம்ம அப்படியே சல்லுன்னு கிளம்பிடலாம். ஸோ கோயம்புத்தூர்லாம் தாண்டி வந்தாச்சுங்க. உண்மையிலேங்க கோயம்புத்தூர் உண்மையிலே சூப்பரான ஏரியாங்க. உண்மையிலே எல்லாமே நல்லா டூரிஸ்ட் ஸ்பாட்லாம் உண்மையிலே செம்மையாக இருந்துச்சு. நீங்கள் பார்த்துருப்பீங்க நினைக்கிறேன் போன வீடியோவில். உண்மையிலே நல்லா இருக்குங்க கோயம்புத்தூர். உண்மையிலே ஒரு பீஸ்ஃபுல்லான இடங்க. சார் நான் லா காலேஜ் இங்கெல்லாம் படிச்சிருக்கலாம், சென்னை கோயம்புத்தூர்னு. மதுரையில் படிச்சுட்டேன். என்ன மதுரை கெத்துன்னு சொல்லுவோம், ஆனால் என்ன இருந்தாலும் அந்த அந்த ட்ரெண்டுன்றது வந்து கோயம்புத்தூர் சென்னை தாங்க, அதில் மாற்று கருத்தே கிடையாதுங்க. சரிங்களா? சரி, ஓகே, நம்ம அவுட்டரில் போய் கொஞ்சம் பேசலாங்க. ஸோ ஐயோ, கோயம்புத்தூரை விட்டு போய் நம்ம மனசே வரலங்க. பார்த்தீங்கன்னா எவ்வளோ கிட்டத்தட்ட ஒரு 2-3 நாளாக ரைடா, இதோட 3ஆவது நாள். பாட்டே கேட்காம ஓட்டிக்கிட்டே ஒரு நாள். ஐயோ கோப்ரோ என்னாச்சு, ஐயோ சவுண்ட் ரெக்கார்டாச்சு அப்படின்னு ஸ்ட்ரெஸ்லேயே ஓடினேன். இப்போ பாட்டு கேட்டு ஓட்டிகிட்டு போனால் உண்மையிலே ஒரு ரிலாக்ஸாக இருக்குங்க, மைண்ட் ரிலாக்ஸாக இருக்குங்க. சரிங்க, நான் அவுட்டரில் போய் கண்டினியூ பண்ணுறேன். சரிங்களா? ஸோ இப்போ பார்த்தீங்களா, அப்போ சைடில் இந்த காரில் பார்க்குறாங்க. யாருக்கு போட்டாங்க ஒன்றும் கேட்காது. வர இப்போ அந்த காரில் இருக்கிறவங்க கட்டாயம் அடிச்சு பார்ப்பாங்க. பல்லடம் தாண்டிட்டாங்க. ஸோ கோயம்புத்தூரில் இருந்து வெளியே வந்து ஸோ பல்லடம் தாண்டியாச்சு. ஸோ பல்லடம்ன்றது கோயம்புத்தூரை சேர்ந்தது தான் நினைக்கிறேன். ஸோ பல்லடம் இப்போதைக்கு வந்து பல்லடம் வந்து தாண்டியிருக்கோம். இது அப்படியே தாராபுரம் போகும்னு நினைக்கிறேன். ஸோ மேப்பை பார்த்து தாங்க போய்கிட்டு இருக்கோம். சரிங்களா? ஸோ நைட் ட்ராவலுங்க. உண்மையிலே நல்லா சாங்ஸ் கேட்டுக்கிட்டு ஃபஸ்ட் டைம் வந்து இப்படி சாங்ஸ் கேட்டுக்கிட்டு அப்படியே நைட் டைம் வந்து இப்படி ஒரு லாங் ரைட் பண்ணுறேன். உண்மையிலே சூப்பராக இருக்குங்க. அப்படியே என்ஜாய் பண்ணிட்டு ஓட்டிகிட்ருக்கேன். அப்பப்போ கொஞ்சம் நேரம் அப்படியே நின்றுக்கிட்டேன். அப்படியே அப்பப்போ லைட்டாக நின்று ஒரு 5 நிமிஷம் ரெஸ்ட் எடுத்தால் கூட போதும், அப்படியே கரெக்டாகிடுது. அப்புறம் ஒரே இது ஸ்ட்ரெச்சோடு போகாமல் ஒரு கரெக்டாக ஒரு 5 மினிட்ஸ் எடுத்தாலே போதும், அப்படியே ரெஸ்ட் எடுத்துக்கலாம். அப்படியே திரும்ப ஓட்டுறதுக்கு கரெக்டாக இருக்குது. இதை தொடுவோமா? தொட்டுட்டேன். எங்க நீ வந்து என்னை தொடு பார்ப்போம்.
ஸோ மதுரைக்கு இதாங்க பக்கம். ஸோ இந்த இதுதான் பக்கம் நம்மளுக்கு. ஸோ அது வந்து சுற்றி காமிக்குது. பல்லடம், என்ஹெச்சும், கொடுவாய். சரிங்களா? இப்போ வந்து நம்ம இதுலேயே போயிடலாம். இதில் போய் அப்படியே இதுலேயே போயிடலாங்க. ஸோ அதுதான் பக்கமாக இருக்குன்னு நினைக்கிறேன். ஏன்னா எல்லா பக்கமும் ஒரு அப்படியே போயிடலாங்க. ஸோ இதுதான் கொஞ்சம் பக்கமாக தெரியுது எனக்கு தெரிஞ்சு. சரிங்களா? சரி, ரைட், ஓகே. ஸோ அப்படியே வந்து நான் சரிங்க, நான் அப்படியே போயிட்டு அப்படியே நான் கண்டினியூ பண்ணுறேன். ஸோ அங்கிட்டு வந்து கொஞ்சம் சுத்து மாதிரி தெரிஞ்சிச்சு. ஸோ இதுனா கொஞ்சம் பக்கமாக தெரியுது. ஸோ நம்ம இப்படியே போயிடலாம். ஸோ இப்போ இன்ன வரையும் ஒரு பொருள் காடுக்குள்ளே வந்துட்டு இப்போ ஹைவேக்குள்ளே ஏறிட்டோங்க. இங்கே பாருங்கள் லைன் எப்படி இருக்குன்னு. ஃபஸ்ட் டைம் இந்த மாதிரி ரோட்டில் ட்ரை பண்ணுறேன். இப்போ வந்து தாராபுரம் போய்கிட்டு இருக்குங்க. ஸோ தாராபுரம் ரோடு சும்மா பார்க்க பக்காவாக இருக்குது. ஸோ தாராபுரம் ரோடு உண்மையிலே ரொம்ப சூப்பராக இருக்குங்க. ஸோ தாராபுரம் இன்னும் ஜஸ்ட் ஒரு 2 கிலோமீட்டர்ஸ் தான் இருக்குது. நல்லா இருக்குங்க, ரோடு சூப்பராக போட்டுருக்காங்க. நல்லா படிச்சு செம்மையாக இருக்குல்ல பாருங்க. வா, ரோடு சீனரி. ஸோ இப்போ வந்து பார்த்திங்கன்னா நம்ம வந்து திண்டுக்கல்லாம் தாண்டி போயிட்டுருக்கோங்க. சரிங்களா? ஸோ வந்து இந்த எபிசோடு வந்து இதோட வந்து அநேகமாக வந்து முடிஞ்சிருங்க. சரிங்களா? ஸோ இதுக்கடுத்து வந்து பார்த்திங்கன்னா அடுத்து வந்து நம்ம புது ட்ரிப்பில் தான் நம்ம உங்களை வந்து பார்க்க முடியும். சரிங்களா? ஸோ ப்ரீவியஸாக வந்து ஒரு 6-7 எபிசோடு போட்டேங்க. இது வந்து ஒரு கிட்டத்தட்ட நான் என்னோடய ட்ரிப்பில் இதுதான் மிகப்பெரிய ட்ரிப்பு. கிட்டத்தட்ட 3 days ட்ரிப்பு. நான் இன்ன வரை போனதே கிடையாது. ஸோ சேனலுக்கு புதுசாக தான் மறக்காமல் சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுங்க. ஸோ அன்டில் தென், பாய் ஃப்ரம் தினேஷ். தேங்க்யூ.